மதுரை பாலமேடு அருகே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் குதிரை எடுப்பு திருவிழா. ஆயிரக்கணக்கான பொம்மைகள் தயாராக உள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அடுத்த வலையப்பட்டியில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு ஸ்ரீ மஞ்சமலை ஐயனார் சுவாமி மற்றும் ஸ்ரீ ஈரடி கருப்பசாமி திருக்கோவிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 26ஆம் தேதி குதிரை எடுப்பு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அலங்காநல்லூர் பகுதியில் மிகுந்த புகழ்பெற்ற இத்திருவிழா வலையப்பட்டி அரண்மனை ஜமீன்தார்கள் மற்றும் வலையப்பட்டி, அரசம்பட்டி, ஜல்லிக்கோடாங்கிப்பட்டி, புதூர், லக்கம்பட்டி ஆகிய 5 கிராமங்கள் இணைந்து கொண்டாடும் பெருமையை கொண்டது. மஞ்சமலையான் கோவில் இப்பகுதி மக்களின் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த ஒரு புதிய தொழில் தொடங்க முன்னரோ, சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் முன்னரோ, ஏன் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் எம்எல்ஏ மற்றும் எம்பி வேட்பாளர்கள் கூட தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கும் முன் மஞ்சமலையானை வணங்கி ஆசி பெறுவது வழக்கம். திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம். தற்போது குதிரையெடுப்பு உற்சவ திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 3 பட்டத்து குதிரைகள் மற்றும் நேர்த்திக்கடன் குதிரைகள் என 1000க்கும் மேற்பட்ட குதிரை பொம்மைகள் தயாராக உள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலுக்காக கை, கால் உருவ பொம்மைகள், போலீஸ், ஆட்டோ, கார், குழந்தை, வீடு, கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் போன்று பல்வேறு வகையான நேர்த்திக்கடன் பொம்மைகளும் செய்யப்பட்டு வர்ணம் பூசும் பணிகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. 5 கிராமங்களின் சார்பாக நடைபெற உள்ள ஸ்ரீ மஞ்சமலை ஐயனார் மற்றும் ஸ்ரீ ஈரடி கருப்பசாமி குதிரை எடுப்பு திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி 5 கிராமங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று திருவிழாவிற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு திருவிழா 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் வழக்கத்தை விட அதிக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் விழா குழுவினர் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்.